ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வட்டக்கோட்டை என்னும் ஊருக்கு தான் வந்துருக்கிறோம். இது ஒரு அரசரால் கட்டப்பட்ட கோட்டை. கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது. என்ன காரணத்துக்காக இந்த கோட்டை கட்டிப்பார், வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோன்னு, அப்போ தான் எல்லாம் தெரியும். என்னடா வட்டக்கோட்டையும் காமிச்சிட்டு ரோட்டை காமிக்கான்னு நினைக்கிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பார்த்துட்டு தான் வெளியே வந்து ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இருந்து 6 கிலோமீட்டருங்கிறதுனால சரி இதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போனோம். இங்கே எதுக்கு தர்பூசணி கொடுக்காங்க தெரியுமா? இங்கே நாங்கள் மாசி திருவிழாவுக்கு தான் வந்தோம். அப்போ அங்கே நம்ம திருச்செந்தூர் கோயில்களுக்காக பக்தர்கள் பாத யாத்திரை போடுறாங்க. அவங்களுக்காக இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தர்பூசணி, தண்ணி எல்லாமே. சரி, அவங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் ஏன் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு தானே கேட்குங்க. அது அவங்களே நிப்பாட்டி வேணால் சாப்பிட்டு தந்தாங்க. அப்புறம் எங்களுக்கும் அங்கே டயர்டாக இருந்துச்சா வெயிலெல்லாம், சரி நம்மளும் வாங்கி நல்லா சாப்பிடுவோம் அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக வட்டக்கோட்டைக்குலாம் வந்தாச்சு. இதுதான் உள்ளே போகிற பாதை வட்டக்கோட்டைக்கு. நீங்கள் தான் இறங்கி நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 25 ரூபா. சூப்பர் டிக்கெட்டு விலைலாம். உள்ளே நல்லா அழகான இடங்கள்லாம் பார்க்கலாம். இது ஷூட்டிங் ஸ்பாட்டு. முதல்ல இது திருவாதங்கூர்னு ஒரு ஆட்சி காலத்தில் ஒருத்தர் அரசர் கட்டியிருக்காரு 18ஆம் நூற்றாண்டில். இது எதுக்காக கட்டியிருக்கா? 3.5 ஏக்கர் இந்த இடம். எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, இங்கே இது கடல் ஏரியா தானே, கடற்கரை பக்கம் அந்நிய நாட்டு ஆட்கள் போர் புரிவாங்கங்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்கு, அதுக்கு பிறகு ஆயுதத்தெல்லாம் ஒழிச்சு வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோட்டையை கட்டினாங்க. அப்போ ராஜா காலத்தில் தான் இருந்திருக்கு. அப்புறம் இப்போ கவர்மெண்ட்டு இதுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த இடம் சினிமா படம் எடுக்கிறதுக்காகவே வந்துட்டு. இந்த இடத்துல எவ்வளோ படம் எடுத்திருக்காங்க, அந்த படத்தெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல என்னென்ன இடம்லாம் இருக்குட்டு. அங்கே அது நீச்சல் குளம் இருக்குது பாருங்கள். அது வேலை செய்கிறவங்க குளிக்கிறதுக்காக அது கட்டப்பட்ட இடம். தங்குறதுக்கு, ஆயுதங்களை பதுக்கிறதுக்காகவே இந்த இடம் கட்டியிருக்காங்க. எப்படி அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? கல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிரானைட் கல்லால் கட்டினது. இப்போல்லாம் இந்த கல்லால் நம்ம கட்ட முடியுமா? இந்த படியில் ஏறினது அப்படியே மூச்சு வாங்கிச்சு. ஏன்னா நாங்கள் அங்கெல்லாம் சுற்றிட்டு வேறு வந்தோமா, வெயில் வேறு, டயர்டு. இந்த மாதம் வந்தால் வெயில் தான் இருக்கும். ஆனால் என்னால் சுற்றி பார்க்குறதுனால ஒரு தெம்பு தான். அதனால் அங்கே பழம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். கொஞ்சம் தெம்பாக தான் வந்தோம். இது நாங்கள் இந்த தம்பி பேசுகிறது, நாங்கள் ஓரி எங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் வந்தோம். தெரிஞ்ச தம்பி தான். அவனும் எல்லாம் சொல்லி கொடுத்தான் பாதி கதை. இதுக்காக தான் இதெல்லாம் கட்டப்பட்டதுன்னு. ஏன்னா கன்னியாகுமரி வர்றவங்களாம் இந்த இடத்துக்கும் வருவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்களா, ஏன்னா இது பார்க்கக்கூடிய இடம் தான். அதனால் எல்லோரும் வருவாங்க. வாங்க, அப்படி இன்னும் மேலெல்லாம் போகலாம் வாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, உங்களுக்கு டயர்டாக தான் நடந்து. கண்காணிப்பு கோட்டைன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்த. அதேமாதிரி வட்டக்கோட்டைன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, மேலே பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதுக்காகவே வட்டக்கோட்டைன்னு வச்சுப்பாங்க போல். ஏன்னா கோட்டையும் போட்டிருக்காங்களே, அது கல் எல்லாமே அவ்வளோ பார்த்தா வட்டமாக தெரிஞ்சனால வட்டக்கோட்டை. இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடம்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த இடங்களை பாருங்களேன். மூக்குத்தி அம்மன் படம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாபான்னு ஒருத்தர் வருவார்ல, ஏமாத்துவார்ல, அந்த சாமி ஆசிரமம் அந்த இடம் தான். அதுமாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் பாருங்கள். அந்த ஊர்வசி அவங்கெல்லாம் வர்றது நல்லா தெரியும். மூக்குத்தி அம்மன் படம் இன்னொருக்காக பாருங்கள். இந்த இடங்கள் எல்லாம் வரும். அதுமாதிரி நேரே தெரிந்து பாருங்கள். தொட்டி ஜெயாவில் சிலம்பரசனும் கோபிகாவும் அந்த இடத்துல ஒரு பாட்டு அவங்களுக்கு வந்திருக்கும். அதேமாதிரி ஒரு சின்ன பூவை மெல்ல பேசு படத்தில் செந்தாமரை அந்த இடத்துலேருந்து தான் கீழே சவிதானதும் பிரபுவும் பேசுகிறது பார்த்துக்கிட்டு இருப்பார். சின்ன பூ மேலே பேசு, நிறைய படம் இந்த இடத்துல எடுத்துருப்பாங்க பாருங்கள். என்ன சொல்கிறேன் வாங்க, என்ன பார்க்கலாம். இந்த கோட்டையை பார்த்தீங்களா? அங்கே கடல் தெரிந்து பாருங்கள், கடற்கரை. இங்கேருந்து தான் உழவு பார்க்குறது. வெளிநாட்டிலேருந்து எதுவும் எதிரி நாட்டாட்கள் போர் தொடுக்குறாங்களா வர்றாங்களா அப்படின்னு இங்கேருந்து தான் இது. 100 ரூபாய் எதுக்கு காமிக்கிறான்னா, நான் இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு பார்க்க வந்திருக்கனால 100 ரூபா கொடுத்து என்னையே வரவேற்கிறானா. அதனால தான் 100 ரூபா காமிக்கான். அங்கே வருங்க கடல். இந்த பக்கம் ஆறு. அது நான் சரியாக எடுத்துல அவங்க காமிக்கல. ஆறும் கடலும் சந்திக்கிற இடம் மாதிரி.
இப்போ அங்கே அந்த நீச்சல் குளம் கட்டியிருக்கு பார்த்தீங்களா, அது ஆற்று தண்ணி தான், 2 ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. அதோ தெரிஞ்சு பாருங்கள், அவன் கையை காமிக்காங்களா, அது நேராக வெள்ளை பில்டிங் தெரியுது, அது கூடங்குளம் அணுமின் நிலையம். சரி நம்மளே ஏறி பார்ப்போம். இந்த இடம் தான் செந்தாமரெல்லாம் ஏறி பார்க்குற இடம். சரி நம்மளும் ஏறி பார்ப்போம், முடிஞ்சது ஏறி பார்ப்போன்னு ஏறியாச்சு. பாருங்க, ஏதோ இந்த வயசில் ஏறி பார்ப்போன்னு இனி முடிகிற காலம் வர்றதை நம்ம ஏற முடியும். ட்ரை பண்ணுவோம், மேலே எப்படி தான் பார்க்கலாம், வியூஸ் எப்படி தெரியுது அப்படிங்கிறதுக்காக ஓரளவே ஏறிட்டேன். அதாவது இந்த இடம் வந்து தாதுமண் கரை ஒதுங்குற இடம். கடலுக்கு ஒரு வரலாறு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு இங்கே ஒதுங்கிடும். இந்த மண்ணை எடுத்து சேல்ஸ் பண்ணி நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு அவங்க வேலை கொடுத்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்குறது தான், அவங்களா ஒதுக்குறது கிடையாது. அவங்க மண்ணாக அந்த அலையில் ஒதுங்குறது தான். அந்த கருப்பு கலரில் மண் இருக்குல்ல, அந்த மண். இதில் வந்து என்ன ஒரு சோப்பு மண்ணாக இருக்கும். இந்த மண்ணை பிரிக்கிறதுக்காக லேபரை போட்டு கையால் அள்ளி அவங்க பிரித்து ஒரு சில மக்களுக்கு வேலையெல்லாம் கொடுத்து அவங்கள நல்லபடியாக வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த இதை அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த மண்ணை வந்து அவங்கள அதை ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்குறது தான் அந்த மண். அவங்களா பிரிக்கிற மண் கிடையாது. ஒதுங்குற மண்ணை எடுத்து பிரித்து ஒரு சில ஏற்றுமதியை பண்ணி கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலையை கொடுத்து படிக்காதவங்களும் வேலை செஞ்சு அவங்களாம் நல்லா இருந்தாங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த வேலையை அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. மண்ணை அரித்து எடுக்கிற தொழிலை வந்து கட் பண்ணி விட்டாங்க. அவங்க கட் பண்ணி விட்டதால் வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தொழிலை கவர்மெண்ட் எடுத்து அதாவது கவர்மெண்ட் நடத்துகிறாங்களோ இல்லை அவங்கள்ட்ட கொடுத்து நடத்துகிறாங்களோ, கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இந்த படிக்காதவங்க தான் இதில் ரொம்ப வேலை பார்த்து ரொம்ப முன்னேறினாங்க. இந்த தொழிலை வச்சு தான் படிக்காதவங்க வேலை பார்த்தாங்க. படிக்காதவங்களுக்கு தான் இந்த வேலை கரெக்டாக இருக்கும். படித்தவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் இஷ்டம் இருந்தாங்க. படிக்காதவங்க வேலை செய்யாதவங்களும் நல்லபடியாக வேலை செஞ்சு நல்லபடியாக வந்தாங்க. இதை அவங்க கெடுத்துட்டாங்க. கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சிவாஜியும் ஜெயலலிதாவும் டூயட் பாடுவாங்க திரும்ப, நீ வருவா என எதிர்பார்த்தேன்னு, அந்த இடம் தான். வாங்க வீரமங்கை, அதில் கால் வச்சாங்க, அதில் உட்காருங்க. சரி இறங்குங்க. ரைட்ண்ணே வந்தாச்சு. இது வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய இடம். கொஞ்சம் நம்ம மக்கள் சப்போர்ட் பண்ணால் இது இன்னும் கொஞ்சம் பாதுகாக்கப்படும். இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீரங்கி இருக்குல்ல, பீரங்கி மேலே போகிறதுக்காக சரிவா அந்த சைடு கட்டியிருக்கு பார்த்தீங்களா, இது ஸ்டெப்பு. சரி ஸ்டெப்பில் நம்ம ஏறி பார்ப்போமேன்ட்டு ஏறி பார்த்தேன். இங்கேருந்து கடல் தெரிதா, அலைகள் ஓவிய படமும் இங்கே தான் நிறைய ஷூட்டிங் நடத்திருக்கோம். இந்த கார்த்திக் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல வரும். அதே மாதிரி நான் அவனிலை, இதே இடத்துல நான் அவனிலை அவன் ஜீவன் ஆடுவான், இந்த குரூப் டான்ஸு. இந்த இடம் தான். அந்த சைடில் இருக்கிறது பீரங்கி வந்து மேலே போகிறதுக்காக. எப்படிலாம் ஐடியாவோடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் ஸ்டெப்பில் நடக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி நம்மளும் நடந்து பார்ப்போம்ட்டான். இதுதான் ஓய்வறையம். அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு அது மேலே கண்காணிப்புலாம் எவ்வளோ டயர்டாக இருக்கும். இங்கே வந்து ஓய்வு எடுப்பாங்க போல். ஓய்வறை முந்தி அப்படி அழகாக இருந்துக்குமா இருக்கும். இப்போ கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மி. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் பராமரிச்சிட்ருக்காங்க. இந்த கேரளா அரசு தானே, பரவாயில்ல தான். முந்தி இதோட கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் என்ன. இப்போ இது பழைய காலத்து இதாச்சே. ஆனால் அந்த கல் அவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதுமாதிரி கயல் படம் லாஸ்ட் கிளைமேக்ஸு ஃபுல்லாக அந்த இடத்துல தான். அந்த மழைலாம் வருமே, கயல் படம் அது. அதான் நிறையா மூக்குத்தியம்மன், நம்ம ஒரு நல்ல ஒரு நிறையா இந்த கேரளாவில் படம் எடுத்துகிட்டு இந்த பக்கமும் வந்து ஷூட்டிங் எடுப்பாங்களாம். இது நம்ம கோட்டையை பற்றி எழுதி போட்டிருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு சின்ன டான்ஸு நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம். ஏதோ மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு தான். அவங்கவுங்க ரசனைக்கு ஏற்றாப்புல அவங்கவுங்க பண்ணிக்கிட வேண்டியது. கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இப்படிலாம் டான்ஸ் ஆடுறாளே நீ. அதான் என்ட்ரன்ஸ் நிறையா ஷூட்டிங் ஸ்பாட். இனி இதை போட்டு பாருங்கள், வட்டக்கோட்டைன்னு பார்த்தா தெரியும். சரி அப்படியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம்மா. அங்கே வெளியே ஒரு பாட்டியம்மா தென்னை ஏக்கி கிழிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு தென்னை ஏக்கு
கிளிக்க தெரியாது. நாங்கள் இது எங்கள் ஊரில் விளக்குமா இருப்போம், இந்த ஊரில் தொடப்போங்காங்க, ஈக்கு தொடப்பாங்க. நாங்கள் இது விளக்குமான்னு சொல்லுவோங்க. இந்த வயசில் இந்த பாட்டி எப்படி அழகாக இது பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் தொடப்பம் எடுக்கிறது. சரி, திரும்பியும் ஓரிக்கு வர கிளம்புனோமா, அங்கே டீ கொடுத்தாங்க. எவ்வளோ டயர்டாக நம்ம நடந்திருப்போம், டீ குடிச்சிட்டு வருவோம். இந்த இடம் வந்து கூடங்குளம் அணு நிலையத்தில் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்குள்ள குவார்ட்டர்ஸ் இடம். பாருங்க, பார்த்துட்டு அப்படியே ஓரிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கன்னியாகுமரி டு ஓரி பைபாஸ் ரோடு. ஃபுல்லாக காத்தால வச்சுருக்கு பாருங்கள். எல்லாமே காத்தால தான். இந்த பக்கம் ஏரியா ஃபுல்லாக காத்தால தான். நீங்கள் கன்னியாகுமரிக்கு எல்லோரும் வாங்க, இந்த இடம்லாம் சுற்றி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.